பொறுப்பு துறப்பு. வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துவதற்கல்ல. ஆக்ஷன் கிங் அர்ஜுன், புன்னகையரசி ஸ்னேகா, விக்ரமாதித்தன் நடித்து 2005ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் சின்னா. அதை தான் நாம இன்னைக்கு உற்று நோக்க போறோம். ஓபன் பண்ணா புன்னகையரசி ஏதோ ஒரு துக்கத்துல கை ஃபுல்லா தூக்க மாத்திரை அள்ளி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாயில போட. போய் சேர்ந்துடணும் முடிவு பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்க கூடாது மேடம், உடனே வாயில போட்டுடணும். இந்தாங்க. ஸ்னேகாவோட அம்மா அப்பா மற்றும் தங்கை எல்லாம் ஜன்னலுக்கு வெளியே நின்று வேணாம் வேணான்னு கதறாங்க. அவங்க வரணும்னு தானே இவ்வளவு நேரம் வாயில போட மழுப்பிட்டு இருந்தீங்க. கண்டினியூ. ஏதோ பெருசா நடந்திருக்கு. புன்னகையரசி மண்டைய கழுவி மணமடை கூட்டிட்டு வந்துடுறாங்க. மணமகன் நம்ம விசில் நாயகன் விக்ரமாதித்தன். போட்டோ விட நேர்ல ரொம்ப அழகா இருக்க. டேய், அப்ப நீ இப்பதான் பொண்ணையே பாக்குறியா? யார் யாரோ நான் பார்த்தேன், ஏதோ பெருசா நடந்திருக்கு. யாரும் எனக்கில்லை. புன்னகையரசியை கரம் பிடிச்ச கையோட விக்ரமாதித்தன் அவரோட ஒர்க்கிங் ஸ்டேஷனுக்கு டைரக்டா கூட்டிட்டு வந்துடுறாரு. ஊட்டி. நல்லதா போச்சு. அப்ப ஹனிமூனுக்கு தனியா போயிட்டு செலவு பண்ணிட்டு இருக்க வேணாம், வேலை செய்யற இடத்துல வேலை செஞ்சுக்கலாம். என்னதான் சொல்றது? அங்க அவரோட அசிஸ்டன்ட் நம்ம லேட் மணிவண்ணன். நம்மளுக்கு 2 சம்சாரம். அக்காவுக்கு டெலிவரி டைம்ல அசிஸ்ட் பண்ண வந்ததுங்க, அது ஆக்சிடென்ட்டா. அதுவும் அப்புறம் காயத்ரி ஊட்டி குளிரு எப்படி இருக்குன்னு விக்ரமாதித்தன் மேல கை வைக்கிறாப்படி. கையை எடுடா கம்முனாட்டி. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். புது இடம், புது ஊரு, புது வீடு, புது மக்கள். புரியுது. கொஞ்சம் டைம் எடுக்கும். டேக் யுவர் ஓன் டைம் காயின்னு அவரோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திட்டு உறங்க போயிருவாரு. அப்புறமா பாத்துக்கலாம். ஜென்டில்மேன்ரா. காயு இப்பதான் நம்மள கதைக்குள்ள கூட்டிட்டு போகுது. கதை நடக்கும் இடம் தமிழகத்தின் மிகப்பெரிய ஐலாண்டான ராமேஸ்வரம். பவளப்பாறை ரிசர்ச் பண்ற ஸ்டூடெண்டா ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் ஏறி வர புன்னகையரசி அங்க ரியாஸ் கான மீட் பண்றாங்க. ஹலோ, ரொம்ப தேங்க்ஸ். ஊர்ல இருக்க தண்ணி பிரச்சனை இல்ல, முகத்தை ஃப்ரீயா வாஷ் பண்ணி விட்டீங்க. வாங்கின பாசியா பெருங்கடல தவற விட்டுரும் புன்னகையரசி. இப்போ ரியாஸ் கான் சேஞ்ச் கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. இப்ப என்ன, உடனே இந்த உதவி வச்சு அவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆவாரு. அப்புறம் ஸ்னேகா மேல ஆசைப்படுவாரு. அப்படிதானே? இறங்கின உடனே காசு திருப்பி தர சொல்லிடுவாரு. ட்ரெயினை விட்டு இறங்கினதும் ஆர்த்தி அண்ட் வினு சக்கரவர்த்தி புன்னகையரசியை பிக்கப் பண்ண வருவாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த படத்துல ஸ்னேகாக்கு சொந்தக்காரங்க. மார்க்கெட்ல ரியாஸ் கானை பார்த்ததும் காயத்ரி பட்ட கடனை திருப்பி அடைக்க போகும்போது அர்ஜுன் என்ட்ரி. ஐயோ, ஆக்ஷன் கிங்க கால க்ளோஸ் அப்ல காமிச்சாலே ஆட்டோமேட்டிக் அந்த பிஜிஎம் தான் மண்டக்குள்ள ஓடுதே. ஆக்ஷன் கிங் ராமேஸ்வர ரவுடி ரியாஸ் கானோட ரைட் ஹேண்டை வெட்டி ஸ்னேகா முன்னாடி சீன் போடுறாப்ல. இனி நடக்க போவது தமிழ் சினிமா எழுதப்படாத விதிப்படி ஹீரோயின் ஊதாரி சுத்தர ஹீரோவை தான் உருகி லவ் பண்ணும். அதனால புன்னகையரசி சின்ன கிட்ட தான் சின்ன மனசை பறி கொடுக்க போகுது. அதை எப்படி பறி கொடுக்க போறாங்கன்னு வாங்க பாப்போம். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, இது பழசு. மோதல் வரும் முன்னே காதல் வரும் பின்னே, இது புதுசு. முதல்ல பாத்துட்டீங்க. இப்ப இரண்டாவது மோதல். புன்னகையரசி ஒரு பூங்கொத்தை தூக்கிட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வந்திருக்கும். பூங்கொத்து திடீர்னு கை தவறி கீழே விழுந்துரும். அதை எடுக்க கீழே குனியும் போது சின்ன வைப்பான் காலை. மணமடையில ஏறி ஆல் பீப்புளையும் மிரட்டி கட்ட தலையை கழட்ட வச்சு கல்யாண பொண்ணை கழுத்த கர இழுத்துட்டு போவான். அந்த பொண்ணு தான் வீட்டுல பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சனால அந்த பொண்ணை உருகி லவ் பண்ண இளைஞன் காதல விரத்தில தற்கொலை. அந்த இளைஞன் சின்னாவின் சிறுவயது நண்பன். தில்லி இருக்கணும்டா, காதலிக்க கூடாது. காதலிச்ச ரெண்டுல ஒண்ணு பாத்துறோம். எஸ், சூப்பரா சொன்னீங்க குரு. மோதல் 3. ஸ்னேகா ஸ்டே பண்ணியிருந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு சின்ன பாப்பா வேலை பார்க்கும். ஹே வாண்டு, நீ ஸ்கூலுக்கு போலையா? எங்க அப்பாவோட வலைய அறுத்துட்டாங்க. புது வலை வாங்க காசு சேர்க்க 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் நான் தான் வேலை பார்க்கணும். வலைய அத்த அயோக்கியம் யாரு பாப்பா? சின்ன. வலது கையை வெட்டும் போது கம்மன் இந்த ஸ்னேகா, கல்யாண வாழ்க்கையை கெடுக்கும் போது கம்மன் இந்த ஸ்னேகா. வலைய அறுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சது வந்தது பாருங்க கோபம். நீ பண்ற தப்புக்கு இப்ப வேணா தண்டனை கிடைக்காம இருக்கலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். உன் ரேட் என்ன? ஏதோ பவளப்பாறை ரிசர்ச் பண்றேன் தான் ஊருக்குள்ள வந்தேன். அதை விட்டுட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்குன்னு யாருமே கேட்டக்கூடாதுக்காக அதுக்காக ஒரு சீன். வணக்கம் ஆபீசர். வணக்கம். நானே உங்களை பார்க்கலாம்னு இருந்தேன். பாப்பா பவளப்பாறையை பார்க்கணுமாமையா? ஐயோ, பவளப்பாறை ஸ்ரீலங்கா பார்டருக்குள்ள இருக்கு. டேய், அங்க போற தைரியம் பசங்களை யார்கிட்ட இருக்கு? சின்ன. இப்போ இன்னைக்கு ஸ்னேகாவோட கைடு சின்ன. போலாமா? ஒரு நிமிஷம். ஒரு ரேட் என்ன? சபாஷ், சரியான போட்டி. போட்ல போகும்போது ஒரு சின்ன பிள்ளை தவறி கடல்ல விழுந்துரும். சின்ன காப்பாத்தி கொடுப்பாரு. இவன் நல்லவன் தான் போல.
படம் போட்டு 1/2 மணி நேரம் ஆச்சா? சரி, ஒரு சாங்க போட்டு விடுங்க. பாட்டு முடிஞ்ச அப்புறம் ஸ்னேகா ரொம்ப டெடிகேட்டட் அந்த பவளப்பாறையெல்லாம் கேமரால கேப்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹே கேர்ள், கம், we have to go. It's getting late. Hey, I am not witty like you. Let me do my research. You go man, you go. சும்மா டிஸ்டர்ப் பண்ணாம போ. அவன் போய் 5 மாசம் ஆச்சு. பாவம் பொண்ணை அரசி. 4 பக்கமும் கடலு, வெயில வேகுது உடலு, பசியில வருது குடலு. சின்ன, வேர் இஸ் மை கேர்ள்? பொண்ணா அவ ஓவரா பேசுறா குந்தாணி. அதான் அவளை நாங்க அங்கேயே விட்டு வந்துட்டோம். என்னது, அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்களா? சின்ன, என்னப்பா நீ என்னதான் கேடு கெட்டவனா இருந்தாலும் நம்பி வந்தவங்களை கைவிட மாட்டியாப்பா? நெஞ்ச நக்கிட்டான். இப்ப போய் கூட்டு வந்தே ஆகணும். அதான் வந்தேவா. நான் வரல. பொண்ணை அரசி, வெயில வெளுத்து புழுங்கல் அரிசி ஆயிடுவேன். கம்முன்னு வந்துரு. நான் வரேன். ரியாஸ்கான ரிவெஞ்ச் எடுத்து எவனோ ரிங்ல மாட்டி விட்டு போயிருவான். சின்னாதான் அதுக்கு காரணம் நினைச்சு கன்னியாகுமரி காப் விஜயகுமார் சின்னாவை குமரிட்டு இருப்பாரு. நேத்து ராத்திரி சின்ன என் கூட தான் இருந்தாரு. ஸ்னேகா ஒரு கொலை, ராத்திரி நான் அவன் கூட தான் இருந்தேன். கோர்ட்ல சாட்சி புடிச்சிட்டேன். இதே சீன் சிலம்பட்டம்ல வரும். உண்மையை சொல்லி நீ அவனை காப்பாத்திட்ட, அதை சொல்லாம அவன் உன்னை காப்பாத்திட்டான். அக்கா, உனக்கு சென்ஸ் லேதா? சின்ன ஒரு அயோக்கியங்கா, அவனுக்கு போய் சாட்சி சொல்லியிருக்க. ஆர்த்தி, பலாப்பழம் கூட வெளியே முள்ளாதான் இருக்கும், உள்ள இனிப்பா இருக்கும். அதே மாதிரிதான் அவனும். வெளியே கெட்டவன், ஆனா உள்ள நல்லவண்டி. நான் இங்க இருக்கிற 10 நாள்ல சின்னாவ ஒரு மனுஷனை மாத்தி காமிக்கிறேன். சார், இதெல்லாம் ரவுடி பையில லவ் பண்ணி அவனை தான் லவ்வால மாத்தி காட்டுன்னு சொன்ன பொண்ணுங்க லிஸ்ட் சார். வாழ்க்கை ரொம்ப இனிமையான சின்ன. இனிமே உனக்கு யாரையாவது அடிக்கணும்னு தோணுச்சுன்னா என்ன உன் மனசுல நினைச்சுக்கோ. யாரையும் அடிக்க மாட்டேன். இதுவே இந்த காலத்து கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா வேற மாதிரி சொல்லியிருப்பா. என்ன ஒரு நாள் நினைச்சதுக்கே யாரையும் அடிக்கல. இனி எப்போ யாரையும் அடிக்காம இருக்கணும்னா என்ன வாழ்நாள் முழுக்க நினைச்சுக்கோ. சும்மா இருந்தவன் மனசுல ஆசையை வளர்த்தி விட்டு போறாளே. அப்புறம் சின்ன ஒரு நாள் ஸ்னேகாவை போட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவர் ஏன் யாரு மேலே ஆசை வைக்க மாட்டேங்கிறாருங்கிறதுக்காக ஒரு கதை சொல்றாரு. இது பாத்தியா, இது எங்க அப்பா. இது பாத்தியா, இது எங்க அம்மா. இது பாத்தியா, இது என் வாத்தியாரு. நான் உயிருக்கு உயிரா நேசிச்சவங்க என்ன விட்டுட்டு போகும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ, அப்ப எல்லாருமே பாஸ்ட் ட்ராமால தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? சின்ன கேப் கிடைச்சாலும் சேர் போட்டு உட்காந்துணும். அந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. இது சூப்பர் பாட்டியா? அது இப்பெல்லாம் இந்த மாதிரி பாட்டே வரது இல்ல. காயத்ரி ஓவரா காமிச்ச அன்புல சின்ன வந்து பொண்ணே கேட்டுருவான். அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்கணும். அண்ணே, ஸ்பீட் அள்ளுது. பின்ன கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் பண்ணக்கூடாது தம்பி. இதனால காயத்ரி வீட்டுல ஒரே கலகம், கலவரம், கபலிகரம். இந்த விஷயத்த சொல்ல சின்னாவை தேடி சிரிக்கி வரும்போது சின்ன அவர் முதலாளி கிட்டேயே, தலைவரே நாம ஏன் மத்தவங்களை அடிச்சு துன்புறுத்தணும் சொல்லுங்க, நான் திருந்திட்டேன், நீங்களும் திருந்திடுங்க முதலாளி. சின்னா, ரவுடி என்னைக்குமே திருந்த கூடாது. அப்படி திருந்த ட்ரை பண்ண என்ன ஆகணும்? ஜெமினி, தலைநகரம் படமா நீ பார்த்தது இல்லையா? நான் பார்த்தது இல்ல முதலாளி. இதனால 2 பேருக்குள்ள சண்டை வந்துருது. சின்ன சினம் கொண்டு எல்லாத்தையும் சீவிடுறான். அத காயத்ரி நோக்கிடுறா. சந்திரமுகில பேய் இறஞ்ச வடிவில் மாதிரி வீட்டுல இருந்த காயத்ரியை கன்னியாகுமரி காப் பார்த்து, காயத்ரி நீ வந்து சாட்சி சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், துணிந்து வா காயத்ரி, அவனை தூக்குல போடுறேன். கொலையாளி உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? காயத்ரி வந்து கண்ணால பார்த்தத சாட்சியா சொன்னதும் விருமாண்டி கமல் மாதிரி ஆடி போவார்னு பார்த்தா, தெரியும் காயத்ரி, எனக்கு தெரியும் நீ ஏன் அப்படி சொன்னேன்னு. நான் ஜெயிலுக்கு போய் நல்லவனா திரும்பி வந்து உங்க கூட சேர்ந்து 4 குழந்தை பேர் சந்தோஷமா இருக்குன்னு தான் அப்படி சொன்னேன். இவனுக்கு பேரு மட்டும் தான் சின்னதா இருக்குன்னு பார்த்தா அறிவும் சின்னதா தான் இருக்கு. எனக்காக காத்துட்டு. இதனாலதான் 4 வருஷமா காயி குட்டி காத்துட்டு இருந்திருக்கு. கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கட்டி வச்சுட்டோம். என் பொண்ணு என் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்க்க வந்திருக்காங்க மம்மி. மௌனராகம் படத்துல வர மாதிரி இன்னும் உங்க 2 பேரோட பெட்டு தனியா தான் இருக்கு. அம்மாடி காயத்ரி, பொண்டாட்டிக்கு நாம புருஷங்களுக்கு காலையில சோறாக்கி போட்டு வேலைக்கு அனுப்பணும். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர புருஷங்களுக்கு புரிஞ்சு நீ ஊருக்கே கிளம்பு. அம்மா வந்து அட்வைஸ் பண்ணதும் 4 வருஷமா மனசு மாறாம இருந்த காயத்ரி 4 நிமிஷத்துல மனசு மாறிடும். மாப்பிள்ள, இன்னைக்கு தாமதிக்காம சீக்கிரம் வீட்டுக்கு போங்க மாப்பிள்ள, உங்களுக்காக தலையணி மந்திரம் காத்துட்டு இருக்கு. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். ஹஸ்பண்டுக்காக ஹரிபரியில ரெடி ஆயிட்டு இருக்கும் காயத்ரி. டிங் டிங் காலிங் பெல் சத்தம். போய் பார்த்தா, சின்னா, ஐ எம் வெரி சாரி சின்னா, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நீங்க காயுவின் காயத்தை போக்கிருக்கலாம். ஆனா இப்ப அவங்க மனசு மாறிட்டாங்க. போன் வருது. காயத்ரி எடுத்து காதுல வச்சா சின்னாவின் சிக்னேச்சர் சாங். பாட்டை கேட்டதும் படுத்துரும் பேபி. பார்த்தவனே மாமான்னு கட்டி பிடிச்சு கதறுவான்னா இப்ப மயக்கம் போட்டு மல்லாக்க விழுகிறா. இங்கதான் இன்டர்வல். இவன் நிஜமாவே வந்திருக்கானா இல்ல நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியாத நம்மளோட பிரம்மையான காயத்ரிக்கு கடும் குழப்பம். திடீர்னு வரான், திடீர்னு போறான், தினுசா பாக்குறான், திரும்பி பார்த்தா திடுக்கு காணாம போயிடுறான். ஒரு நாள் தான் ஹஸ்பண்ட் ஆசையா வளர்த்த டாக் வீட்டுல செத்து கிடக்கு. இதெல்லாம் காயத்ரியோட மென்டல் பீஸ் ஆக்குது. ராத்திரி பூரா கொலைச்சே இருந்ததுங்களா, அதான் கொஞ்சம் ஜிகிரி தந்தா தூது கொடுத்தனுங்க. அதுக்குமா காயத்ரி பயந்து போயிருக்கான்னு தெரிஞ்சு வீட்டை பாத்துக்க ஒரு செக்யூரிட்டியை நியமிக்கிறாரு ஹஸ்பண்ட். டேய் சின்னா, சிறைச்சாலை போனதும் சிங்கம் மிஸ்ஸை சிறைச்சிட்டியா? காயத்ரி
இன்னும் சின்ன காயத்ரி மேல அதே காதலோட காத்திருக்கான்னு தெரிஞ்சதும் காயத்ரி பயந்து போய் கன்னியாகுமரி காப்புக்கு கால் பண்ணி வர சொல்லிருது. கன்னியாகுமரி காப்பும் காயத்ரியை காப்பாத்துறதுக்கு காவல்துறை உதவியை கூப்பிடுறாரு. தப்பு பண்ண போறான்னு தண்டிக்கிறது சட்டத்துல இடம் இல்லையே. வேலைக்கு காவல கூலிப்படையோட உதவியை கூப்பிடுறாரு. தகராறு பண்ண அதுவும் வேலைக்கு ஆகல. கடைசியா ரூம் போட்டு யோசிச்சு ஒரு ஐடியாவோட வராரு. காயத்ரி, இன்னைக்கு நான் ஊருக்கு போறேன். ஐயோ, எத்தனை மணி பஸ் அங்கிள்? ஐயோ அம்மாடி, ஊருக்கு போற மாதிரி போவேன், ஆனா போக மாட்டேன். திரும்ப வந்து உன்ன அமுச்சு விட்டுருவேன். உன்ன அமுச்சு விட்டுட்டு உன்ன மாதிரி வந்து படுத்துப்பேன். அவன் உன்ன பாக்குறத நினைச்சு என்ன பார்க்க வருவான். அப்ப டோரை திறந்தா இதோ பாத்தியா இந்த பொம்மை ஆடும். இந்த பொம்மை ஆடும்போது நான் அவன் ஆட்டிடுவேமா. சும்மா இல்லம்மா, 35 வருஷம் போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாத்தையும் சொன்ன மாதிரி கரெக்டா பண்ணிடுவாரு. சூப்பர். பண்ணிட்டு வந்து ஓரமா ஒளிஞ்சிருக்கும் போது போன் வரும். போட்ட பிளான மறந்துட்டு ஃப்ளோல போன் அட்டன் பண்ண போயிடுவாரு. சின்னாக்கு தெரிஞ்சு போயிடும். கன்னியாகுமரி காப்ப கஃபின் பாக்ஸ்ல ஏத்திடுவாரு. ஒரு பிளான ஒழுங்கா போட்டு எக்ஸிக்யூட் பண்ண தெரியல. இதுல 35 வருஷம் போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டைலாக் வேற. நான் இங்க இருக்கிற 10 நாள்ல சின்னாவ ஒரு மனுஷனை மாத்தி காமிக்கிறேன். ஐயோ, இதுதான் எனக்கு பிடிக்கல. சுந்தசி படம் சொல்ற, இன்னும் அதுக்கான அறிகுறியே தெரியலையே. இதோ உங்களுக்காக. ஐயன்ல ஜெகன் ஒரு டைலாக் சொல்லுவாரு. பாக்க ஸ்னேகா மாதிரி இருந்துட்டு பண்றது போற நமிதா வேலைன்னு. ஆனா இந்த படத்துல ஸ்னேகாவை நமிதா மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. ஹஸ்பண்டோட அங்கிளை கொன்னதும் ஹஸ்பண்டுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுத்து. என்ன காயு, இதெல்லாம் நீ முன்னாடி என்கிட்ட சொல்ல மாட்டியா? சரி விடு, அவனை நான் பாத்துக்கிறேன். இப்ப விக்ரமாதித்தனுக்கு வினோதமா ஸ்கெட்ச் போடும்போது காயத்ரி வந்து இந்த ஸ்கெட்சில் உட்காந்துரும். அங்கிருந்து காயுவை காப்பாத்த படாது படுவாருங்க சின்ன. இந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் நம்ம கொலை பண்ணிடுவேன். என்ன லவ் டாக்டர், இந்த பொண்ணுக்கு பிளட் ஏதாவது வேணும்னா நான் தரேன் சார். வேணும்னா சொல்றேன் சார். சொல்லணும். இப்படி கஷ்டப்பட்டு காப்பாத்தின சின்னாக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம கிளம்பி போயிடுவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். லிவிங்ஸ்டன் வேட்டையில விளையாட ராகவன் மாதிரி அவங்க 2 பேரையும் தேடுவாரு. ஏன்னா அவனுடைய காதல் நமக்கு முன்னாடி அவனை கொண்டு போய் நிறுத்தும். வாவ், வாட் எ எலிவேஷன் ஃபார் சின்னா. காணாம போன காயு கவலையே இல்லாம நைட்டு கத்திரிக்காய் சாம்பார் வைக்கிறதுக்காக காய்கறி வாங்க மார்க்கெட் போயிட்டு வரும். லிப்ட்ல 6th ஃப்ளோர் அமைத்திருக்கு பதிலா 9th ஃப்ளோர் அமைத்திடும். 9th ஃப்ளோர்ல சின்னா தான் கணவனை சின்ன பணமாக்கிட்டு இருந்தது அறிஞ்சு கன் எடுத்து நீட்டும். புன்னகரிசி, உங்களுக்கு சுட வருமா? ஏண்டா, என் கை தோசை மட்டும் தான் சுடுமா, துப்பாக்கி சுடாதா? ரிப்பீட்டா இருந்தாலும் சொல்றேன், காதலி கையால சாகிறதை விட கீழே விழுந்து சாவது பெட்டர்னு அவரே மேல இருந்து கீழே குதிச்சு செத்துருவாரு. நான் பார்த்தேன் யாரோ. என்ன சுந்தர்சி சார், போங்க. நான் வேற மாதிரி எண்டிங் எதிர்பார்த்தேன். நீங்க டக்குன்னு ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணிட்டீங்க. சின்ன மேல இருந்து கீழே விழுந்து தலை 2ஆ உடைஞ்சு ரத்த ஆறா ஓடி அது காயு மேல இருந்து பார்த்து ஃபீல் பண்ணி வானத்துல மேகம் மறையும் போது எ ஃபிலிம் பை சுந்தர்சி. நோ மீன்ஸ் நோ. இந்த படத்துல ஆக்சுவலா காயு சின்னாவை லவ் பண்ணிருக்கவே மாட்டா. அவளுக்கு அவன் மேல இருந்தது ஒரு கைண்ட் ஆஃப் கேர், ஒரு கைண்ட் ஆஃப் அஃபெக்ஷன், ஒரு கைண்ட் ஆஃப் சம்திங். சின்ன ஒவ்வொரு வாட்டியும் பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது காய்க்கு பதில் சொல்ல வராது. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? யாராவது பிடிச்சிருக்கான்னு கேட்டு உங்ககிட்ட பதில் சொல்ல 2 செகண்ட் யோசிச்சாலே அவங்களுக்கு அப்படி இல்லைன்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. ஏன்னா லவ் பண்ற பொண்ணு லவ் பண்றான்னு ஸ்ட்ராங்கா ஆமான்னு சொல்லிட்டு போயிடுவா, யோசிக்கவே மாட்டா. இதுல காய்க்கு உண்மையாவே சின்ன மேல லவ் இருக்காது. அந்த எமோஷனுக்கு என்ன பேர் வைக்கணும்னு தெரியாம தான் காயு கண்டமேனிக்கு முடிச்சிட்டு இருக்கும். இதுல ஸ்னேகா பண்ணது தப்புன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் சரின்னு சொல்ல முடியாது. சின்ன மேல உனக்கு இருந்தது பரிதாபம், அத காதல் அவன் மட்டும் இல்ல நீயும் தப்பா நினைச்சுக்கிட்ட. ஸ்னேகாக்கு இந்த படத்துல பெருசா வேலையே இருந்திருக்காது. சோகமா இருக்கணும், அழணும், ஃபீல் பண்ணணும், அவ்வளவுதான். ஆக்ஷன் கிங் தான் அநியாயத்துக்கு ஈடுபாடு நடிச்சிட்டு இருந்திருப்பாரு. ஹிந்தியில வந்த டர் படத்தை வச்சு தமிழ்ல நிறைய படம் வந்துச்சு. அதோட இன்ஸ்பிரேஷன்ல வந்த முக்கியமான படம் இந்த சின்ன. சரியா போல, இருந்தாலும் சுந்தர்சி பிலிமோகிராஃபில இந்த படம் ஒரு வித்தியாசமான படம். சன் டிவி இந்த படத்தை வாங்கியிருந்தா கேடிவில போட்டு நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருந்திருப்பான். ஆனா இப்போ யாருக்குமே ஞாபகம் இல்லாம போச்சு. த மோரல் ஆஃப் த மூவி இஸ், ராமேஸ்வரம் போனோமா, பவளப்பரிய பகுப்பாய் பண்ணோமா, பாலசோரம் வாங்கி சாப்பிட்டோமான்னு கம்முன்னு இருக்கணும். பழகி பாச வச்சு மனசை பஞ்சாக்கிய கூடாது.